கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன கெஸ்ஸிங் பார்க்க போறோம்னா வின்வின் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 773 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 10/6/2024 ஒரு வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 773 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க வந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஆல் கெஸ்ஸிங்கையும் பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு கெயின், நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கு அக்ஷயா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஏ போர்டில் என்ன வின்னிங், பி போர்டில் என்ன வின்னிங், சி போர்டில் என்ன வின்னிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணியிருந்தது 3 டிஜிட் பாக்ஸ். இது வந்து வீடியோவில் 3 டிஜிட் பாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா? ஒரு நம்பர் தான், ஒரு நம்பரில் மிஸ் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 746 இப்படி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 475 கொடுத்துருந்தோம், இப்படி கொடுத்துருந்தோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 478 கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? எல்லாமே இந்த அளவுக்கு தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர் யூஸ் ஆகலாம். பார்த்தீங்கன்னா இதில் 74 பாஸு, இதுலேயும் 74 பாஸ், இதுலேயும் 7447 பாஸு. ஓரளவுக்கு நீங்கள் இதுலேயே நீங்கள் ஒரு ஏபிசிபிசி கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம். 3 டிஜிட் பாக்ஸ் ஒரு நம்பரில் 3 3 டிஜிட் வந்து 3 டிஜிட் போயிடுச்சுங்க ஒரு நம்பர்ல. ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், ஓப்பனாகவே நம்ம சொல்லியிருந்தோம். ஆல் போர்டு கேசிங் வீடியோ கொடுத்துருந்தது 741 இப்படி கொடுத்துருந்தோம். அதாவது 741 748 கொடுத்துருந்தோம். 1 இல்லை 8, இங்கே 8 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 பாஸு, 7 பாஸு, 8க்கு பதிலாக இங்கே உள்ள வந்து என்ட்ரி கொடுத்த ஒரு நம்பர் 3 இதாங்க. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இதையே நம்ம ஃபாலோ பண்ணி, இதே ட்ரிக்ஸையே நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்திருந்தா ஓரளவுக்கு நல்ல ஒரு கெயின் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 நம்பரில் 2 நம்பர் பாஸு, 3 டிஜிட்டுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இது பண்ணணும். மெம்பர்ஷிப்லையும் அதே மாதிரி தாங்க. மெம்பர்ஷிப்பில் ஏபிசியில் 7 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் நோக்கி நம்ம சேனல் போய்கிட்டு இருக்குன்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். மறக்காமல் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தால் மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுபோக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கெயின் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு. உங்களுக்கு டெக்ஸ்டாகவே போட்டுருவோங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 7 நேற்று நம்ம சொன்ன மாதிரி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 7 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோமா? 7 இறங்குச்சு, 3 இறங்குச்சு, 7 இறங்குச்சு, 4 இறங்குச்சு. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இறங்குச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு 7 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 6 தாங்க. இந்த ஏ போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6. அடுத்து ஒரு நம்பர் 2. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 தாங்க. அதாவது ஏ போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 2, 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான். நான் வீடியோவை ஷார்ட்டாகவே போட்டுறேங்க. ஓகேங்களா? 6, 2, 3 இது வந்து ஏ போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கேமிங் தான் இது. ஓகேங்களா? அதனால ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு தனித்தனியாக விளாட்றவங்க மறக்காமல் யார் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு பி போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு 3 வச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9ங்க. ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9. 9க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தாங்க. அதாவது பி போர்டு இந்த 3 வச்சு, ஓகேங்களா, 9, 4 அடுத்து ஃபைனலாக நமக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 0 தாங்க. 0 அதாவது
பி போர்டு 3 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 940. இதில் ரொம்பவே ஹைலைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் இந்த 2 நம்பர் தான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 90 மேக்ஸிமமாக வச்சு விளையாடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சி போர்டு சி போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். சி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 9 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இதிலே ஓரளவுக்கு நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9, செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. இந்த 2 நம்பர் தான் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 3வது நம்பர் வந்து நம்ம விண்மீன் லாட்டரிக்கு இறங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 தாங்க. அதாவது 8, 9, 5, 8 இதான் சி போர்டு. இந்த சி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9, 5, 8. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? ஏ போர்டு பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டும் பார்த்தாச்சு. இதில் ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இது ஓரளவுக்கு கன்ஃபார்மான மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே இது. அதனால் மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5, 3. ஓகேங்களா? 5, 3, 3, 2. ஓகேங்களா? 5, 3க்கு அப்புறம் 3, 2, 7, 8, 7, 8. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1, 3, 1, 3க்கு அடுத்தாப்புல 7, 8க்கு அப்புறம் 1, 3. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் நமக்கு வர்ற அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8, 6. ஓகேங்களா? 8, 6. அடுத்து பார்த்தீங்கன்னா 9, 7. இதாங்க நம்ம ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 5, 3, 3, 2, 7, 8, 1, 3, 8, 6 அண்டு 9, 7. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? இதுதான் ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். நாளைக்கு இதில் வின்னிங் எப்படினாலும் இது எடுத்தே ஆகிறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தாங்க. 3 டிஜிட் பாக்ஸ். இப்போ நம்ம இந்த வின்மின் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 917. ஓகேங்களா? 917. 516. செகண்ட் ஒரு நம்பர் 516. 105. ஓகேங்களா? 105. 969. ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 493. ஓகேங்களா? 493. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 571. இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். நான் வீடியோ ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ரொம்ப இழுக்க விரும்பலை. 917, 516, 105, 969, 493 அண்ட் 571. நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் 734 வச்சு எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. 917, 516, 105, 969, 493 அண்ட் 571. இதுதான். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸாக போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படியேவாது எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படியேவாது எடுத்து ப்ளே பண்ணுங்க மறக்காம. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிற கெஸ்ஸிங் ஆல் போர்டு. இப்போ ஆல் போர்டு கெஸ்ஸிங்னால இதுலேயே ஓரளவுக்கு வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எந்த நம்பர் ஹைலைட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னு. ஓகேங்களா? அதாவது இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 9க்கு தாங்க
அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 9 தாங்க. 9 1 ஓகேங்களா? 9 1 8 இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான். வீடியோ முடிஞ்சுச்சு அவ்வளோதாங்க. 9 1 8 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இந்த 7 3 4 வச்சு இந்த நம்பர் இந்த அவுட்புட் தாங்க வருது. ஓகேங்களா? 7 9 1 8 ஓகேங்களா? 7 3 4 வச்சு 9 1 8 அதாவது வின்மின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் 9 1 8 இதான் வின்மின் லாட்டரி கெஸ்ஸிங்கோட ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம் ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.